Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. இன்னைக்கு நம்ம டேஸ்டியான மேங்கோ பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நாம் ரொம்பவும் டேஸ்டியான மேங்கோ பர்ஃபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் மூணு இன்க்ரீடியன்ஸில் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான மேங்கோ பர்ஃபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செய்கிறதுக்காக நான் முதல்ல ஒரு 1.5 கப் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். இது போல் நீங்கள் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருக்குன்னா அதை கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த 1.5 கப் அளவுக்கு தேங்காய் தூள் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அதாவது எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணாமல் வெறும் கடாயில் நம்ம இது போல் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஈரத்தன்மைலாம் போயிடுச்சுன்னா ஸ்வீட் சீக்கிரம் நமக்கு கெட்டு போகாது. அதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நாம் 1 கப் அளவுக்கு மேங்கோ பல்ப், அதாவது மேங்கோவை கட் பண்ணி நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன். இதை ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யில் நம்ம ஆட் பண்ண வேணாம், வெறும் பேன்லேயே நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம கடைசியாக 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கூடவே 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மேங்கோ வந்து நல்ல ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் 1/4 கப் அளவுக்கு தான் ஆட் பண்ணுறேன். ஸ்வீட்னஸ் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து கூடவோ குறையவோ நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகி அந்த மேங்கோவோட கலந்து நல்லா வெந்து வரணும். அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா சுகர் நமக்கு அதில் டிசால்வ் ஆகிடுச்சு, நல்லா கலந்துடுச்சு, கரைஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சாஃப்ரான் மில்க், அதாவது குங்குமப்பூ நல்ல சூடான பாலில் போட்டு வச்சுருந்தேன். அது நல்லா நம்ம இந்த கலரிங்காகவும் இந்த ஃப்ளேவருக்காகவும் ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். இதை ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போதே நல்லா நமக்கு திக்காகி வரும். இது நல்ல சக்கரைலாம் கரைஞ்சி நமக்கு அந்த மில்கெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இது டெசிகேட் கோகோனட் கூட இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக ஸ்வீட் நல்லா நமக்கு 2-3 நாள் கெடாமல் இருக்கும். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மேங்கோவோட நல்லா கலந்து வரும்படிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போதே உங்களுக்கு நல்லா திக்காகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இது நமக்கு இன்னும் நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே சமயம் நல்லா க்ரீமியாக இருக்கும் நமக்கு ஸ்வீட்டு. அதுக்காக மில்க் பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் மில்க் பவுடர் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் கோகோனட் மட்டும் ஆட் பண்ணி செய்யலாம். இப்போ இது கூட நான் கடைசி ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்வீட் வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திக்காகி வரணும். அந்த ஸ்டேஜ் நம்ம இறக்கிக்கலாம். நல்லா நமக்கு திக்காகிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜ் நம்ம கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டே இருக்கலாம், இல்லைன்னா நமக்கு கொஞ்சமாக அடி பிடிக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நாங்கள் இதே போல் மேங்கோ வச்சு சம்மர் ட்ரிங்க்கும் நாங்கள் ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அதே போல் மேங்கோ ஸ்வீட்ஸு, அடுத்த வந்து பலாப்பழத்தில் மில்க் ஷேக் அண்ட் பர்ஃபி, இதெல்லாம் கூட நாங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சேனல் விசிட் பண்ணி அந்த வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், நம்ம ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது போதும், நல்லா திக்காக பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ நாம் இந்த ஒரு நெய் தண்ண பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி அவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு நெய் தண்ண ஸ்பூன் வச்சு மேலே இது போல் நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட மேங்கோ ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்வீட் நல்லா நம்ம லெவல் பண்ணி விட்ட பிறகு நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்க நட்ஸ் வச்சு மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம். இது நமக்கு இன்னும் டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும். ஏன்னா நம்ம ஸ்வீட் சாப்பிடும்போது அந்த நட்ஸ்லாம் வாயில் கடிப்படும்போது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். ஆனால் நட்ஸ் நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணும்போது நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்வீட் வந்து நல்லா ஷேப்பாக கிடைக்கும். ஏன்னா எப்போவுமே நாம் பாதாம்லாம் ஆட் பண்ணும்போது ஸ்வீட் மேலே நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணுவோம். அது பார்க்குறது நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஆனால் கட் பண்ணும்போது நமக்கு ஷேப் கிடைக்காது. ஏன்னா பாதாம் வந்து நீளமாக கட் பண்ணி நம்ம ஸ்வீட் மேலே இப்படி கார்னிஷ் பண்ணும்போது நம்ம ஸ்வீட் வந்து ஷேப் பண்ணும்போது, அதாவது ஸ்கொயராக அவ்வளோ டைமண்ட் ஷேப்லேயும் நம்ம கத்தி வச்சு கட் பண்ணும்போது நீளமாக இருக்க பாதாம் வந்து கத்தியில் அடிப்படும். அப்போ நமக்கு ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்காது. ஆல்ரெடி நான் நிறைய ஸ்வீட்ஸில் அந்த மாதிரி ஷேப் வந்து லூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த டிப் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மேலே நம்ம வந்து நட்ஸ் ஆட் பண்ணும்போது இது போல் பொடியாக சாப் பண்ணி ஆட் பண்ணோம்னா ஸ்வீட் கட் பண்ணுறதுக்கும் நமக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும். அதே போல் சாப்பிடும்போதும் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு கூட
ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஸோ இதுவும் ஒரு டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மேங்கோ ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா இது ஆறி செட் ஆன பிறகு நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான ஷேப் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதே போல் திக்னஸும் நான் இந்த அளவுக்கு தான் திக்னஸ் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் தின்னாகவும் செஞ்சுக்கலாம், இன்னும் திக்காகவும் செஞ்சுக்கலாம். இது போல் நீங்களும் வீட்டில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக வெளியிலேருந்து ஸ்வீட் கேட்கவே மாட்டாங்க. இதில் நாம் எந்த ஆர்டிஃபிஷியல் கலரோ ஃப்ளேவரோ ஆட் பண்ணல, எல்லாமே நேச்சுரல் தான். அதே சமயம் நமக்கு மேங்கோ வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃப்ரூட். அது ஒரு சீசனில் தான் நமக்கு கிடைக்கும். இந்த சீசன்லேயே நம்ம இது போல் டிஃப்ரெண்ட் ஸ்வீட்ஸு ரெசிபீஸ்லாம் பிள்ளைங்க செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். அதே போல் ஹெல்த்தியான ஃபுட் கொடுத்துன்ற திருப்தியும் நமக்கு இருக்கும். வெளியில் நம்ம ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுக்கும்போது அதை எப்படி செஞ்சுருக்காங்க, அதில் என்ன ஆட் பண்ணிக்க நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இது போல் நம்ம வீட்லேயே ஹைஜீனிக்காக செஞ்சு கொடுக்கும்போது நமக்கும் ஒரு திருப்தி இருக்கும். ஸோ இது போல் ஹெல்த்தியான டேஸ்டியான ரொம்பவும் அட்ராக்டிவான மேங்கோ ஸ்வீட் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.